Hello all, இது simplification sum SSC RRB அடிக்கடி கேட்குற மெத்தட். பேசிக்காக இது என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நமக்கு போர்ட் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் போர்ட் மாஸ். இதுனா bracket இது ஆஃப்னா இதுவும் bracketல உள்ள மாதிரி தான். ஆனால் அதான் ஓகே பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன், இது சப்ராக்ஷன். இதுதான் போர்ட் மாஸ். இதை வச்சு தான் இந்த சம்மு ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். இது பேசிக்காக தெரிஞ்சால் தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 8 கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் இதோ ஒரு டேர்மாக எடுத்துப்போம், மைனஸ் அடுத்த டேர்ம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னு சொன்னால் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஆனால் இது தனி டேர்ம் இல்லை, இதை சால்வ் பண்ணி வச்சுப்போம். 16 minus 2 அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோமா? ஓகே, 83 வருமா? ஓகே, மைனஸ் இது ஒரு டேர்ம் 9ஆல் அடிச்சிடலாம், 9 5s, அப்போது இங்கே 5. அடுத்து ப்ராக்கெட் உள்ளது தான் பண்ணணும். ஓகே, இதை அடித்தா 3s. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணும். 3 5s 15. அப்போ 3யும் 15ம் அடுத்து என்ன அடிஷன் பண்ணணும். 3 5 18 மைனஸ் 19. இங்கே என்ன வரும்? சரி, ஓகே சால்வ் பண்ணோம். இங்கே என்னென்னா 16 மைனஸ் இது மல்டிப்ளை ஃபஸ்ட்டு, அடுத்து மல்டிப்ளை பண்ணணுமா? என்ன வரும்? 166 வரும், ரைட். மைனஸ் 5 மைனஸ் 1 இதான் வரும். தென் ரிட்டன் சால்வ் பண்ணால் சரி, இது ப்ளஸ்ஸு மீதியெல்லாம் மைனஸ், இதோட இதை சால்வ் பண்ணியிருப்போமே, பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 150 வரும். மைனஸ் 5 மைனஸ் 1 இதை சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 156. இது சாரி மைனஸ் 156 தான் ஆன்சர். வெரி சிம்பிள். அடுத்தடுத்து சம்ம பார்ப்போம் குயிக்காக. அடுத்த ரெண்டாவது சம் மெத்தட் பார்ப்போமே வாங்க. அதோட கண்டினியூஷன் சம் தான் இது, வாங்க பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம், ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆஃப் பர்சன்டேஜ். வாங்க பார்க்கலாம். சரி, பர்சன்டேஜ்னா எப்படி எழுதணும்? 12/100. ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகே, அடுத்து 4/100 இன்ட்டு 7/100 இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻6ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, 10⁻6னா தெரியும், 10 இன்ட்டு 6 0 வரும். ஓகே, இப்போது இதை இப்போ சேர்த்து எழுதிடலாமா? 12 இன்ட்டு 4 இன்ட்டு 7 இன்ட்டு 2. ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் மேலே எழுதுகிற மாதிரி டினாமினேட்டர் சேமாக ஒரு 100 போட்டுருங்க. ஆனால் மல்டிப்ளிகேஷனில் அப்போ போடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ்னால் ஒரு காமனாக ஒரு 100 எழுதணும், ஆனால் மல்டிப்ளிகேஷனில் 100 இப்படி தான் எழுதணும். ஓகே, இன்ட்டு 10⁻6 என்ன எழுதுவோம்? 1 2 3 4 6. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுமா? 2 0க்கு 2 0, அடுத்து கேன்சல் ஆகிடுமா? இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 7 2s 14, 14 இன்ட்டு 4 56. ஓகே, 56 இன்ட்டு 12 போட்டால் என்ன வரும்? 10 11 6 5 2 7 6 672 தான் கரெக்டான ஆன்சர். இது வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த மெத்தடும் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். அதோட கண்டினியூஷன் தான் இது, வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி சாரி கைஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, இது ஒரு டேர்ம் ஆகும். மல்டிப்ளிகேஷன் இது செகண்ட் பார்ட்டாகவும் இது தேர்ட் பார்ட்டாகவும் டீல் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸோட தனித்தனி பார்ட்டா. இதில் என்னென்னா என்ன ரூல் அப்ளை ஆகுதுன்னா போர்ட் மாஸ் எல்லாத்துலேயும் வரும். வாங்க பார்ப்போம் போர்ட் மாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும். அதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஆஃப் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. வாங்க, 6 4s 24 ப்ளஸ் அடுத்து டிவிஷன் இந்த இருக்குது, இந்த இருக்குது. 3 4s 12 டிவைட் பண்ணால் 4 வருமா? ஓகே, அண்ட் அடுத்து மல்டிப்ளிகேஷன் 6 இருக்குது இந்தால. இது என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 4s அகைன் ஒரு 24 மைனஸ் 20 இந்த இருக்கா? இதுதான் 20
இது இந்த இருக்கு. ஓகே ஓகே, இதை சால்வ் பண்ணுவோமா? இதை பண்ணால் மைனஸ் என்ன ஆகும்? 4 மட்டும் வரும். அடுத்து 28. ஓகே, 3 இந்த இருக்கு. அடுத்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 இன்ட்டு 3 பண்ணால் என்ன வரும்? 4. 84 45 minus 84 plus 6 ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ஆட் பண்ணிடுவோம். 51 minus 84. 84ல் 51 போயிடுச்சுன்னா 3 3 பெரிய கிரேட்டர் சிம்பிள் என்ன? மைனஸ் 33 தான் இது கூட கரெக்டான ஆன்சர். போக உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. அதோட கண்டினியூஷன் சம் தான், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இது ஒரு டேர்ம். அடுத்து ப்ளஸ் இருக்குது, இது தனி டேர்மாகவும். அடுத்து டிவைட், அது தனி டேர்மாகவும். அண்ட் இது ஒரு தனி டேர்மும் இது ஒரு தனி டேர்மாகவும் பண்ணும். ஓகே, 7 3 சார் 21 ப்ளஸ் 5 அப்படியே எழுதிருங்க. மைனஸ் 3 ஆல் அடித்தா 2 2 அப்படியே எழுதிருங்க. 9 அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் இதால் இதை கேன்சல் பண்ணால் 9. ஃபஸ்ட்டு டிவைட் தான் பண்ணுவோம், அடுத்து தான் மல்டிப்ளை. அடுத்து 9 4s என்ன 36 ரைட், மைனஸ் 45. அடுத்து இது ப்ளஸ்ஸும் மைனஸாக வந்துட்டா ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 21 ப்ளஸ் 5 26 26 ப்ளஸ் 36 62 அண்டு மைனஸ் எல்லாம் இதெல்லாம் மைனஸ் அண்டு இது ஒரு மைனஸ் 11 ஒரு 45 6 56 மைனஸ் 56. இதை இது பண்ணால் 6 வரும். ப்ளஸ்ஸு கிரேட்டராக இருக்குது, பாசிட்டிவ் 6 தான் ஆன்சர். இது வெரி சிம்பிள். தேங்க்யூ.